Bharat Institute of Higher Education and Research. அட்டகத்தி தினேஷ் வந்து அட்டகத்தி தினேஷா இருக்கிற வரைக்கும் அவருக்கு பெருசா இங்க படங்கள் இல்லை. அப்படியே வெற்றி கிடைக்காம தடுமாறிட்டே இருந்தார். இந்த படத்திலேருந்து ஒரு கெத்து தினேஷா மாற்றி கொள்ளும் பொழுது அது வந்து ஒர்க் ஆகுது. தரணின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், தில்லு துல்லாம் பண்ணார். அவர் அதுக்கு முன்னாடி ரமணிங்கிற பேரில் தான் டைரக்டராக இருந்தார். அவர் தன் பேரை தரணின்னு மாற்றின பிறகு அவருக்கு கிட்டு கிடச்சிது. பிரபு சாலமன் அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு பேராக இருந்துச்சு. பிரபு சாலமன் ஆன பிறகு மைனா எடுத்தார், அதுலேருந்து அவருக்கு ஒரு லிஃப்ட் ஆச்சு. இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அறிமுகமாகும்போது ஒரு பேரில் வருவாங்க, படம் ஃப்ளாப் ஆன பிறகு வேறொரு பேரில் வந்து ஹிட்டு பட இயக்குநர்களாக மாறுவாங்க. வெற்றிமாறன் கூட தினேஷ் அவர்கள் பண்ணியும் கூட அவருடைய வளர்ச்சி என்பது வந்து தோய்வாகவே இருக்கு. அதற்கு காரணம் அவர் வந்து ரஞ்சித்துடைய பட்டறையிலேருந்து வந்தார் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இவர் ரஞ்சித்திட்ட இருந்தார், அதனால் இவர் லைஃப்பை முடக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனும் ரஞ்சித் பட்டறையிலேருந்து வந்தவர் தான். எத்தனை படங்கள் பண்ணிட்டாரு. இப்போ கல்கி படம் எத்தனை கோடியில் எடுத்தாங்க, அந்த படத்துக்கே சந்தோஷ் நாராயணன் மியூசிக். அப்போ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாருன்னு பாருங்களேன். அட்டகத்தி தினேஷை பொறுத்தளவுக்கு யாரோடையும் ஜெல்லாக மாட்டார். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரமாட்டார், பெரும்பாலும் இந்த கேள்வி பதில் அட்டன் பண்ண மாட்டார். இதற்கு முன்னாடி அவரை கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவருடைய படம் சம்பந்தப்பட்ட பிரஸ் மீட்டுக்கெல்லாம் அவர் வரவே மாட்டார். சதீஷுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது இல்லையா? போன படமும் ஹீரோவாக நடித்தார், இந்த படமும் ஹீரோவாக தான். நகைச்சுவைக்கு யாருமே அவர் அழைக்கிறது இல்லையா? நகைச்சுவை அவர் பண்ணுறதில்லை, அதுதான் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அட்டகத்தி தினேஷ் அப்படி அவருடைய பிறந்த நாள் ரஞ்சித்தை போய் சந்திச்சு கேக் எல்லாம் வெட்டியிருந்தாரு. அட்டகத்தி தினேஷ் வந்து இப்போ கெத்து தினேஷா வந்து அழைக்கப்படுறாரு. இது ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கு. ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த பேரை வந்து படத்துக்கு பின்னால் சேர்த்துப்பாங்க. ஜெயம் ரவியா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் அந்த படத்தை வந்து முன்பே கூட்டி வச்சுப்பாங்க. இப்போது அந்த அட்டகத்தின்ற பெயரால நிறைய வெற்றி வரல, இனிமேல் கெத்து தினேஷ்னு கூப்பிடுங்கன்னு ஒரு போராட்டம் தினேஷோடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த பேர்ல ஏதாச்சும் இருக்கா? என்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஒருவர் வந்து தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளும் பொழுது அது வந்து ஒர்க் ஆகுது. அது பல பேர் வந்து நியூமராலஜிஸ்ட் அதை வந்து வலியுறுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் அதை நம்புகிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ தரணின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், தில்லு துல்லாம் பண்ணார். அவர் அதுக்கு முன்னாடி ரமணிங்கிற பேரில் தான் டைரக்டராக இருந்தார். அவர் தன் பேரை தரணின்னு மாற்றின பிறகு அவருக்கு கிட்டு கிடச்சிது. அதே மாதிரி பிரபு சாலமன் அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு பேராக இருந்துச்சு. பிரபு சாலமன் ஆன பிறகு மைனா எடுத்தார், அதுலேருந்து அவருக்கு ஒரு லிஃப்ட் ஆச்சு. இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அறிமுகமாகும்போது ஒரு பேரில் வருவாங்க, படம் ஃப்ளாப் ஆன பிறகு வேறொரு பேரில் வந்து ஹிட்டு பட இயக்குநர்களாக மாறுவாங்க. ஒரு வகையில் அட்டகத்தி தினேஷ் வந்து அட்டகத்தி தினேஷாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு பெருசாக இங்கே படங்கள் இல்லை. அப்படியே வெற்றி கிடைக்காம தடுமாறிட்டே இருந்தார். இந்த படத்துலேருந்து ஒரு கெத்து தினேஷாக மாறும் பொழுது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவருக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்கன்னு, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய ரசிகர்கள் அதை விரும்புகிறாங்கங்கும்போது அடடா இவருக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு அப்படி ஒரு இதை ஃபார்ம் பண்ணுறாருல்ல. இன்னொரு பக்கம் அதில் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது. ரஞ்சித்துடைய பட்டறையிலேருந்து வந்ததுனாலே இவர் மேலே ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதனால தான் இவர் வளரல. இந்த அட்டகத்தி என்பது பெயரும் இல்லை ரஞ்சித்துடைய பட்டறையிலேருந்து வந்ததுனாலையும் தான் இவர் வளரல. திறமையான நடிகர், வளர வேண்டிய நடிகர் வளராமல் போனதுக்கு காரணமோ அப்படின்னு அவங்க நிறைய விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அதில் முக்கியமான விஷயம், வெற்றிமாறன் கூட வந்து தினேஷ் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய கரியர் கண்டிப்பாக வளர்ந்துருக்கணும். ஏன்னா நம்ம அதையே பார்த்தோம், விடுதலை படத்தில் வந்து சூரிய அவர்கள் வெற்றிமாறன் கூட இணைஞ்சு இப்போது தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா வந்து சூரிய அவர்கள் வளர்ந்திருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் கூட தினேஷ் அவர்கள் பண்ணியும் கூட அவருடைய வளர்ச்சி என்பது வந்து தோய்வாகவே இருக்கு. அதற்கு காரணம் அவர் வந்து ரஞ்சித்துடைய பட்டறையிலேருந்து வந்தார் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு வந்து அவரை ஒரு தனிப்பட்ட காரணங்களாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் ரஞ்சித்திட்ட இருந்தார், அதனால் இவர் லைஃப்பை முடக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனும் ரஞ்சித் பட்டறையிலேருந்து வந்தவர் தான். எத்தனை படங்கள் பண்ணிட்டாரு. இப்போ கல்கி படம் எத்தனை கோடியில் எடுத்தாங்க, அந்த படத்துக்கே சந்தோஷ் நாராயணன் மியூசிக். அப்போ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாருன்னு பாருங்களேன். அப்போ ரஞ்சித்துங்கிறது விஷயம் கிடையாது, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிங்கிறது ஒன்று, திறமைங்கிறது ஒன்று. இப்போ அட்டகத்தி தினேஷை பொறுத்தளவுக்கு
யாரோடையும் செல்லாம மாட்டார் அவர். பேசிக்கலாகவே அவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரமாட்டார், பெரும்பாலும் இந்த கேள்வி பதில் அட்டன் பண்ண மாட்டார். இப்போ வராரு, இப்போ இந்த படம் லப்பர் பந்துக்கு பிறகு அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. இதற்கு முன்னாடி அவரை கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவருடைய படம் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் அவர் வரவே மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்ப்பார். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கே நீங்கள் போராடணும். அவர் என்ன காரணத்தினாலே அவராகவே வந்து ஒரு மட்டப்படுத்திக்கிட்டே இருந்தார். என்ன பிரச்சனை? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், அது பல பேருக்கு அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒருவேளை இருந்திருக்கலாம். அது அவருடைய வளர்ச்சி தடைப்பட்டது காரணம் அவர் தானே ஒழிய வேற யாரும் கிடையாது. அதே படத்தில் ஹரிஷ் கல்யாணம் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். நல்ல ஒரு கதை தேர்வு. ஹரிஷ் கல்யாணம் எடுத்து பார்க்கும்போது நல்ல நடிகர்களே வந்து கதை தேர்வில் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் வந்து இவருடைய கதை தேர்வு தனித்துவமாக தெரியுது. அதுக்குன்னு தனியாக வந்து ஏதாச்சும் ஒரு டீம் வச்சிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? டீம் எல்லாம் வேண்டாங்க, டீமே அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருந்தால் போதும். இப்போ பல பேர் கதை கேட்கறதுக்கே அவங்க தயாராக இல்லை. சம்பளம் மட்டும் நிறையா வரணும், வாங்கி வாங்கி அடிக்கணும். ஆனால் இது நம்ம தொழில் தானே, இதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் நல்லா எடுத்துக்கங்க, ஒரு நடிகர் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாருன்னா குறைச்சலாக 10 கோடியிலேருந்து ஒரு சம்பளத்தை ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இங்கே இதே குடம்பாக்கத்தில் நல்ல உதவி இயக்குனர்கள், ஜெயிக்க முடியாத போன இயக்குனர்கள் அல்லது உதவி இயக்குனர்கள், இவங்களை கூப்பிட்டு எனக்காக நீங்கள் கதை கேளுங்க, மாதம் உங்களுக்கு 50,000 சம்பளம் அல்லது 1 லட்சம், நீங்கள் தினம் ஒரு கதையை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி 4 பேரை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ செலவாக போகுது? மாதம் 5 லட்ச ரூபா செலவாக போகுது. ஒரு 5 பேரை போட்டிங்கன்னா கதையை கேட்டு அதில் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு கதையை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் நேரடியாக கேட்கலாம். இந்த வழக்கம் இங்கே யார்கிட்டையாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். 250 கோடி வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கு தயாராகிட்டாங்க ஹீரோக்கள். யாராவது ஒருத்தரை காட்டுங்க, நீங்கள் உங்கள் துறை தானே, இது உங்கள் எதிர்காலம் தானே, யாராவது பண்ணியிருக்காங்களா? கிடையாது. இப்போ நேரடியாக யாருமே கதை கேட்பதே கிடையாதா? யாருமே கேட்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், நான் அந்த கதையை கேட்டேன் நல்லா இருக்குது கேட்குறியாம்பாரு. அதற்கு அவரும் இவரும் நண்பர்களாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய ப்ரொடியூசரு அல்லது ஒரு பெரிய நடிகர், எப்போ நான் அந்த கதையை கேட்டேன் எனக்கு பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி கதை கேட்டவர்கள் தான் உண்டு. அது நல்ல கதைன்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அது நல்ல கதையாக இல்லையாங்கிறது இவர் ஒரு கன்ஃபியூஷன்லேயே கேட்பார். இதில் தான் பல படங்கள் அடிபடுறது. முறையாக ஒரு குழுவை வைத்து நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகும். இப்போ ஹரிஷ்கெல்லாம் பேசிக்கலாகவே அந்த ஐடியா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் அவருடைய படங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே. 2 படத்தை வந்து யாருமே பேசுகிறதே இல்லை. சட்டம் என் கையில் சதீஷுடைய படம் வந்திருந்தது. அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், ப்ரொமோஷனுக்காக வந்து திவாகர் அவரை வந்து கூப்பிட்டு வச்சுருந்தாரு. ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை நம்பி போகிற அளவுக்கு வந்துருச்சா? இன்றைக்கி பல பேர் வந்து இன்ஸ்டா ப்ராப்ளங்களை நாடி போகிறாங்க. நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற நீண்டகால இயக்குனர்கள், இப்போ பார்த்திபன் மாதிரி இயக்குனர்கள்லாம் கூட அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையை கொடுக்குற இன்டர்வியூவை விட ஒரு யூடியூப் கொடுக்குற இன்டர்வியூவை விட அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து பெருமளவு போய் சேருதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டு வச்சுருக்காங்க, இந்த ப்ராடக்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது ஒன்று தான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா. அவர் எப்படிப்பட்டவர், நாம் ஏன் அவரை தேடி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. விளம்பரம் தான். பஸ்ஸில் கட்ட சொன்னால் பஸ்ஸில் கட்டுவாங்க, அல்லது வேறு எங்கேயாவது கொடி மாதிரி தொங்க விடுறதுன்னா தொங்க விடுவாங்க, அல்லது அதுவும் தெரியல இவங்கள்ட்ட போனீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா போகிறாங்க. அவ்வளோதான். அது வியாபாரமாக தான் நம்ம பார்க்கணும். யார் ஒருவரே அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்குறாங்கங்கிறது தான் கணக்கு. அவர் எப்பேற்பட்ட ஆளாக கூட இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. இவங்க நோக்கம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம், அதை எப்படியாவது விளம்பரப்படுத்திடணுங்கிறது தான். ஸோ அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமாம். இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் நகைச்சுவைகளுக்கு பஞ்சம். நிறைய வடிவேலு போனதுக்கப்புறம் நகைச்சுவை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கான ஒரு நபரை எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து யோகி பாபு வச்சு ஃபில் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். சூரியும் கூட ஹீரோவாக வந்துட்டார். சதீஷுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது இல்லையா? போன படமும் ஹீரோவாக நடித்தார், இந்த படமும் ஹீரோவாக தான். நகைச்சுவைக்கு யாருமே ஒரு அழைக்கிறது இல்லையா? நகைச்சுவை அவர் பண்ணுறதில்ல, அதுதான் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம சூர்யாவது கொஞ்சம் நகைச்சுவை நடிகர்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ யோகி பாபு கூட 10 படத்தில் ஏமாத்தினா கூட ஏதோ ஒரு படத்தில் நம்மளை சிரிக்க வச்சுருவார். அது டைரக்டருடைய திறமையாக இருக்கலாம். பட் சதீஷை பொறுத்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள். சிவகார்த்திகேயனோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, பெரிய பெரிய நடிகர்களோடலாம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால்
அவர் வந்து ஒரு காமெடி நடிகராக அவரை வந்து உருவாக்கிக்கிட்டதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவரே ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு இல்லை இது நமக்கு சரி வராத ஒரு ஜானர், நம்ம ஹீரோவாக மாறிடுவோம்னு மாறுறாரு. ஏஜிஎஸ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த படம் ஹிட் ஆகுது. அதுதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஹீரோவாகி அவர் கவுத்து விட்டுருந்ததுன்னு வைங்களேன், வேறு வழி இல்லை, ஃப்ரெண்டாக வரணும், ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வரணும், ஏதோ ஒன்று ஒரு கேரக்டர்னு போயிடுவார். பட் அந்த படம் வந்து ஏஜிஎஸ்க்கு லாபம்னு சொல்கிறாங்க. இவர் ஏற்கனவே ஹீரோவாக நடித்த படம் நாயசேகர். ஆமாம், அதனால் வந்து நம்ம தொடர்ந்து ஹீரோவாக நடிப்போம்னு முடிவு பண்ணுறாரு. இந்த படம் நான் பார்க்கல, அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கொஞ்சம் வர முடியாமல் சூழ்நிலை, நான் பார்க்கல. ஆனால் பார்த்தவங்க சொல்கிறாங்க பரவாயில்லாத படங்கன்றாங்க. விஜய் ஆண்டனியுடைய ஹிட்லர் படம், ரோமியோ படமும் சரி, மழை பிடிக்காத மனிதனும் சரி, கலவையான விமர்சனத்தை தான் பெற்றது. இந்த படமும் கலவையான விமர்சனத்தை தான் பெறுது. இது ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்கப்பட்ட விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிம்பத்திலேருந்து வெளியே வராரா, ஒரு தோல்வி முகமாக அவருக்கும் சரிஞ்சிக்கிட்டே வருது. அதுதாங்க ஒரு பக்கம், அதுக்கு அவரே காரணமாக இருக்கார். இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இயக்குனரை சுதந்திரமாக விடணும். எல்லாத்துக்குள்ளேயும் நான் வந்து வேலை செய்வேன், டைரெக்ஷனில் நான் கொஞ்சம் தலையை நுழைப்பேன், எடிட்டிங்கில் நான் கொஞ்சம் தலையை நுழைப்பேன், எல்லாத்துலேயும் நான் வந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா அந்த படம் சரியாக வராது. இப்போ இயக்குனர் ஒன்று நினச்சிருப்பார், ஒரு ஷாட் வைப்பார், இது நல்லா இல்லை வேறு ஒன்று வைங்கன்னு சொல்லும் பொழுது டோட்டலாக எல்லாமே அடிபட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஜய் ஆண்டனிட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அது தொடர்தான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் நடித்த படங்கள்லாம் நானே எடிட் பண்ணுவோன்னு அவர் உட்காந்து அதை கந்தர்கோலமாக்குனதெல்லாம் உண்டு. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க முன்னே வந்து அவர் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தார், இப்போ அதெல்லாம் இல்லை, எடிட்டிங்னா வேற ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த தோல்விகள் அவரை கொஞ்சம் உணர வச்சுருக்கு. இன்னும் கூட அவர் இந்த கதை கேட்பது, கொஞ்சம் இயக்குனர்களை ஃப்ரீயாக விடுறது, இதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக அவர் கம்பேக் வரலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதே பிச்சைக்காரன் படம் வந்து பிச்சைக்காரன் ஹிட்டு, பிச்சைக்காரன் 2வும் ஹிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு படங்களை கொடுத்தவர் தான் அவர். வதன்னு படங்கள் பண்ணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை, அதை நிறுத்தி நிதானமாக பண்ணலாம். பட் இந்த ஹிட்லர் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் ஆண்டனி மாதிரி தலை கர்வம் இல்லாத நடிகர்கள் ரொம்ப கம்மி. பல பேரை நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப தலைக்கணத்தோடு திரிவாங்க, ப்ரெஸ்ஸுக்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, அந்த பக்கம் போனால் வேறு மாதிரி நடந்துப்பாங்க. பட் விஜய் ஆண்டனியை பொறுத்தளவுக்கு எல்லார்ட்டையுமே வந்து அவர் ஒரு இனிமையான முகத்தை காமிக்கிறது, ரொம்ப டவுன் டு எர்த்தாக பழகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்முடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்குது. ஆனால் சூழல் வந்து அப்படி இல்லை. ஹிட்லரை பார்க்கும்போது நான் உள்ளபடியே விஜய் ஆண்டனிக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். அடடா மறுபடியும் இப்படி ஒரு படத்தில் நடித்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அந்த படத்துலையும் புதுமையாக ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே பார்த்த பல காட்சிகள் நம்ம அடுத்தடுத்து இதுதான் வரும்னு ரொம்ப எளிதில் யூகிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய செலவு பண்ணிலாம் எடுத்திருக்காங்க. பட் அது நினச்ச மாதிரி வரல. கருத்துக்களை இப்போ நேரத்துக்கு நன்றி.